வணக்கம். நம்ம போடுற குப்பையை 3 வகையாக பிரிக்கலாம். மக்கும் குப்பை, காய்கறி பழம் பூலேருந்து கிடைக்கக்கூடியது, எரிவாயுவாகவும் உரமாகவும் மாறக்கூடியது. இரண்டாவதாக மக்காத குப்பை, உலர்ந்த அழிக்க முடியாத மீண்டும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், நியூஸ் பேப்பர், பிளாஸ்டிக் பாட்டில், அட்டை டப்பாக்கள் போன்றவை. மூன்றாவதாக நிராகரிக்கப்படும் குப்பை, நிரந்தரமாக அழிக்க முடியாதவை, நமது பூமிக்கு பாரமான குப்பை. இதைத்தான் நாம் குறைக்க வேண்டும். குப்பையை பிரித்து போடும் பொழுது மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் மீண்டும் உபயோகத்திற்கு வருகின்றது. பூமிக்கு சென்று சேரும் குப்பையின் அளவு மிகவும் கணிசமாக குறையும். இப்போ எந்த குப்பையை எந்த கலர் பின்ல போடலாம்னு பார்க்கலாமா? எந்த வகை குப்பையை எந்த கலர் பீனில் போடுறதுன்னு நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சாச்சு. இருந்தாலும் சில குப்பைகளை போடும் பொழுது எந்த பீனில் போடுவது என்பது நமக்கு ஒரு சவாலாகவே அமைந்துவிடும். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பால் மற்றும் சமையல் எண்ணெய் கவர் நன்றாக கழுவி காய வைத்து ப்ளூ பின்னில் போட வேண்டும். மிகப்பெரிய அட்டை பெட்டிகளை அப்படியே போடக்கூடாது. அவைகளை நன்றாக மடித்து அட்டைகளாக்கி அதன் பிறகு போட வேண்டும். உடைந்த கண்ணாடி துண்டுகளை பத்திரமாக நியூஸ் பேப்பரில் சுற்றி டேப் ஒட்டி சிவப்பு கிராஸ் குறியிட்டு ரெட்பின் மூடியில் வைக்கவும். இ-வேஸ்ட் எனப்படும் எலக்ட்ரானிக் வேஸ்ட், இந்த பொருட்களை தனியாக சேகரித்து இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது மாற்று சுழற்சிக்கு அனுப்ப வேண்டும். குப்பையை பிரிக்காமல் போட்டோம்னா மொத்த குப்பையும் பூமிக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் அதே குப்பையை 3 வகையாக பிரித்து போட்டோம்னா நிராகரிக்கப்படுற குப்பையை மட்டும்தான் நம்ம பூமிக்கு அனுப்புவோம். மிச்சம் எல்லா வகையான குப்பைகளையும் நம்ம மறுபடியும் உபயோகப்படுத்துகிற மாதிரி மாற்றிக்கலாம். குப்பையை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரிஞ்ச நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. இனிமே இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய கடமை. நன்றி, வணக்கம்.